எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாருக்கும் முயற்சிகள் பலிக்கப் போகிறது. உண்மையில் 7.5 சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. என்ன செட்டில் ஆகணும், எதில் செட்டில் ஆகணும், ஒரு கனவுகள் பலிக்க போகுது, லட்சியங்கள் நிறைவேறப் போகுது. இவர் எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைக்கணும், இந்த தொழில் கிடைக்கணும், இதில் முன்னேறணும், என்னுடைய ஆசையே இதுதான், சினிமாவில் ஜெயிக்கணும், அதில் ஜெயிக்கணும், மீடியாவில் வரணும், யூடியூப்பில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் நான் தான் பெரிய ஆள் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் என் ரீல்ஸு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும், எல்லாருக்குமே போகுது. மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள், உன்னதத்தை அடையப் போகிறீர்கள், உயர்வாகப் போகிறீர்கள் என்பது தான் உண்மை. சுருக்கமாக சொல்லப்போனால் மகரம் சிகரத்தை எட்டப் போகிறது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிடலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வருகிறார். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி என்னன்னா தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். அதிகமான ஒரு தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போராது. அந்த தன்னம்பிக்கையை எப்படி சரியாக வழி நடத்தி எப்படி அதை கொண்டு போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும், ரூட்டு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா. தெளிவாக சொல்லப்போனால் நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். ஏற்கனவே வந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சது விட்டுட்டனே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தி கொண்டு, அது ஒரு பெரிய விஷயம். 7.5 சனிலலாம் நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்தது, ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லாத அனைத்து சந்தர்ப்பங்களும் அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சிங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.